அடுத்த பாட்டு. தாராய் உடையாய் அடியேற்கு உண்டாள் இணை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் என்று சொல்கிறேன். தாராய், தார் என்ற சொல்லுக்கு மாலை என்று பொருள். தாராய் என்றால் மாலை அணிந்தவனே என்று பொருள். என்ன மாலை? கொன்றை மாலை. எதற்காக கொன்றை மாலை அப்படின்னா கொன்றை பூதான் என்ன சொல்ல, அதாவது ஓங்காரத்தினுடைய வடிவமாக, ஐந்தெழுத்தின் வடிவமாக. அதனால பெருமானுக்கு சிறப்பு மாலை கொன்றை மாலை. எனவே தாராய் என்பது மாலையை அணிந்தவனே, கொன்றை மாலையை அணிந்தவனே என்று நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன உடைமை? என்ன உடைமை? நமக்கு உடைமை, நமக்கு எது உடைமை? உடம்பு உடைமை. உடம்போடு சேர்ந்து உடம்பாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்னென்ன உடைமை? ஆடை உடைமை, இருக்கிற இடம் உடைமை, அனுபவிக்கக்கூடிய பொருள் எல்லாம் நம்முடைய உடைமை. எனவே ஒரு மனித உலகத்தில் வாழணும்னா பொருள் இல்லாத்து பொருள் உடைமையை இருக்கணும், இல்லைன்னா வாழ முடியாது. அதுபோல உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம், இது மூணு அடிப்படை தேவை. இதை பெறணும் உலகத்தில். இதான் உடைமை மனிதர்களுக்கு. ஆனால் இறைவனுக்கு எது உடைமை என்றால் மாயைதான் உடைமை. இப்போ உலகங்கிறது என்ன, உலகத்தில் உள்ள உயிர்கள் என்பது என்ன என்றால் எல்லாமே மாயாதாய், மாயையினால் ஆகுது அந்த உலகம். ஒவ்வொரு உடம்பும் மாயையால். அப்போ உலகமும் எல்லா உடம்புகளும் யாருக்கு உடைமை? இறைவனுக்கு தான் உடைமை, சிவபெருமானுக்கு தான் உடைமை. இப்போ உயிர் என்னது என்றால் உயிர் சடப்பொருள் அல்ல, அது ஞானப்பொருளும் அல்ல. ரெண்டு கட்டம். அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. சொல்லுங்க, சித்தாந்தம் தெரிஞ்சது சொல்லுங்க. சதசத்துன்னு பேர். சத்துன்னா இறைவன், அசத்துன்னா உலகம். சத்து கூட்டல் அசத்து, சத்த சத்து, சதசத்து. என்ன பொருள்? உயிரானது சத்தும் அல்ல, உயிரானது அசத்தும் அல்ல. இது ரெண்டு கட்டம். சத்தை சேர்ந்தா சத்தாகிடும், அசத்தை சேர்ந்தா அசத்தாகிடும். அதனால உயிருக்கு என்ன பேரு? சதசத்துன்னு பேரு. இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உடையாய் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா உடம்புகளும் எல்லா உலகங்களும் இறைவனுக்கு உடைமை. உயிர் என்பது அடிமை. அதையும் இதில் இணைத்துக்கிறோம். உடையாய் என்பதில் அதையும் இணைத்துக்கிறோம். என்னை அடிமையாக உடையவனே, உலகத்தையும் உலக பொருள்களையும் உடைமையாக உடைய பெருமானே, என் போன்ற உயிர்களை அடிமையாக உடையவனே என்று அதற்குரிய பொருள். உடையாய் என்று பெருமான் அழைக்கிறார். எனவே எவ்வளவு நுட்பமான கருத்து என்பது ஆழமா சிந்திக்கணும். ஒரு உடைமையை நம்ம இப்போதைக்கு வளதான் நம்ம உடைமை அனுபவிக்கணும். நம்ம கட் பண்ணவா? ஆமா, இடைவேளை விட